15 ரயில்வே ஸ்டேஷனை டெல்லியில மூடிட்டாங்க. மொத்தமா இன்டர்நெட்டை கட் பண்ணியாச்சு. இந்தியா முழுவதும் இருக்கிற மாணவர்கள் டெல்லியை நோக்கி படையெடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க. நூற்றுக்கணக்கானோர் மருத்துவமனையில இருக்கிறாங்க. லஞ்சம் வாங்கின நீதிபதிகளை பாதுகாக்க தெரியும். ஆனா மாணவர்களை ஒரு அரசு அடிச்சு உடைச்சு அவங்க நாய்களை போல துரத்தி 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 வேட்டையாடுது. அத பாக்கலையா? நாடு சூப்பரான இடத்துல நிக்குதுங்க. வணக்கம் தோழர்களே, நான் சுந்தரவள்ளி. அண்ணன் விஜய் பாஜக கால்ல விழுந்து சரண்டர் ஆயிருக்கிறார். இனி போராட்டங்கள் எல்லாம் செஞ்சா அரெஸ்ட் பண்ணுவோம்னு மிரட்டல் விட்டுருக்காரு. இதெல்லாம் தாண்டி 15 ரயில்வே ஸ்டேஷனை டெல்லியில மூடிட்டாங்க. மொத்தமா இன்டர்நெட்டை கட் பண்ணியாச்சு. அதெல்லாம் தாண்டி பெல்லட் குண்டுகள் என்று சொல்லப்படுகிற சதறி உடம்பு ஓட்ட போடக்கூடிய குண்டுகளை வைத்து அங்க பெரும் தாக்குதல் நடத்திருக்கிறாங்க. துப்பாக்கியால் சுடுவதற்கு தயாராக இருந்தாங்க. ஸ்டெர்லைட் மாதிரி. அந்த வீடியோ பேர் அதிர்ச்சியை ஏற்படுத்திட்டு இருக்கு. துப்பாக்கியோடு ஒளிந்திருந்த காவலர்கள் அதிர்ச்சியை உண்டாக்குறாங்க. என்ன நடக்குது தோழர்களே? இந்தியாவுல மாணவர்களுடைய எழுச்சி போராட்டம் அடுத்த கட்டத்தை நோக்கி நகர்ந்துட்டு இருக்கு. இந்தியா முழுவதும் இருக்கிற மாணவர்கள் டெல்லியை நோக்கி படையெடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க. இது இன்னும் நிலைமைய பெரிய அளவுல கொண்டு போய் நிக்க வைக்க போகுது. ஏற்கனவே ஆயிரக்கணக்கான மாணவர்கள் டெல்லியை சுத்தி இருக்கிற மாநிலங்கள்ல இருந்து போயிருக்கிறாங்க. தென்னிந்தியா உட்பட இந்தியா முழுவதும் இருக்கிற மாணவர்கள் டெல்லியை நோக்கி ஒரு பக்கம் பயணம் பண்றாங்க. இன்னொரு பக்கம் அந்தந்த மாநிலங்களில் நீட்டுக்கு எதிரான போராட்டங்கள் சூடு பிடிக்க ஆரம்பிச்சிருக்கு. நேற்று தமிழ்நாட்டுல நீட்டுக்கு எதிரான போராட்டம் நடந்துச்சுங்க. அந்த போராட்டத்துல நூற்றுக்கணக்கான இளைஞர்கள் கைது செய்யப்பட்டிருக்கிறாங்க. மாணவர்கள் கைது செய்யப்பட்டிருக்கிறாங்க தமிழ்நாட்டுல. எனக்கு உண்மையே புரியலங்க. நம்ம யாரு கூட இருக்கோம்? தமிழ்நாடு யாருடைய நிலம்? உண்மையே புரியல. ஏற்கனவே அங்கேயே ஒரு அடக்குமுறை நடந்துட்டு இருக்கு டெல்லியில. அதுல பெல்லட் குண்டுகளை போடுறது, துப்பாக்கி சூடு நடத்துறது. 11ஆம் வகுப்பு படிக்கிற குழந்தைய நெஞ்சில ஏறி மிச்சிருக்கான் ஒரு போலீஸ்காரன். அந்த பொண்ணு கோமா ஸ்டேஜுக்கு போயிடுச்சு. இன்னமும் ஹாஸ்பிட்டல்ல இருக்கிறாங்க. 20க்கும் மேற்பட்டவர்கள் சுய நினைவை திரும்பல. தலையிலே அடிச்சாங்க இல்லையா லத்திய வச்சு. அதுவும் நேத்தை நீங்க பாத்திருப்பீங்க. ஆணிகள் அறையப்பட்ட லத்திய வச்சு அடிச்சாங்க. அதுல பலரும் சுய நினைவு தப்பி போய் கிடக்குறாங்களாம் ஹாஸ்பிட்டல்ஸ்ல. நூற்றுக்கணக்கானோர் மருத்துவமனையில இருக்கிறாங்க. அங்க பார்க்க அரசியல் கட்சி தலைவர்கள் போனா பார்க்க வர்றது இல்ல. டிஎம்கேல இருந்து நிறைய அங்க இருக்கிற எம்பிஸ் போய் பார்க்க போயிருக்காங்க. அவங்கள பார்க்க அனுமதிக்கல. அவங்க குடும்பத்துக்கிட்ட பேசிட்டு வந்திருக்காங்க. இன்னொரு பக்கம் இந்த கொடுமையெல்லாம் பார்த்துட்டு ஒரு வழக்கறிஞர் என்ன பண்றாரு? உச்ச நீதிமன்றத்துல ஒரு வழக்கு போடுறாரு. இவ்வளவு மோசமான சூழ்நிலையில மாணவர்கள் ஒடுக்கப்படுகிறார்கள், இளைஞர்கள் ஒடுக்கப்படுகிறார்கள். எனவே இதை நாம வழக்கா எடுத்து விசாரிக்கணும்னா உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதி சூரியகாந்த் அவர் தானே இளைஞர்களை கரப்பாம்பூச்சின்னு சொன்னவரு. அந்த கடுப்புல இருப்பாரு போல இருக்கு அவரு. நான் அந்த வீடியோலாம் பார்க்க எனக்கு டைம் இல்லைங்க. சார், நீங்க எதைத்தான் பாத்தீங்க? நீங்க இளைஞர்கள் அசிங்கப்படுறத பார்க்க மாட்டீங்க. இளைஞர்களை நாய்களை போல அடித்து வீதிகளில் இழுத்து போறத நீங்க பார்க்க மாட்டீங்க. உங்க நீதிமன்றத்துக்குள்ளேயே நுழைஞ்சு ஒரு தலித் நீதிபதி ஹவாய அவர் மீது செருப்பால எரிஞ்சா கூட அவங்க மேல நடவடிக்கை எடுக்க மாட்டீங்க. ஆனா லட்சக்கணக்கில் மூட்டையா லஞ்ச ஊழல்ல சம்பாதிச்சிருக்கிறவங்க நீங்க பாதுகாப்பீங்க. உள்துறை அமைச்சர் பாதுகாப்பாரு. யாரு? நம்ம அமித்ஷா தான். லஞ்சம் வாங்கின நீதிபதிகளை பாதுகாக்க தெரியும். ஆனா மாணவர்களை ஒரு அரசு அடிச்சு உடைச்சு அவங்க நாய்களை போல துரத்தி 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 வேட்டையாடுது. அத பாக்கலையா தலைமை நீதிபதி? இந்தியாவினுடைய உச்ச நீதிமன்றத்தின் தலைமை நீதிபதி அதை பார்க்கலையா? நாடு சூப்பரான இடத்துல நிக்குதுங்க. தமிழ்நாடாவது போராடி கொண்டிருந்த களம். நம்ம மக்கள் அறிவின்மையால் போராடுவதற்கு துணிச்சலற்ற முதுகெலும்பற்ற நடிகர்கள்ட்ட ஒப்படைச்சு வச்சிருக்கீங்க. தமிழ்நாடு எந்திரிச்சு ஆடுற ஒரு ஊரு, அடிச்சு துரத்துற ஒரு ஊரு. RSS பாஜக சங்க பரிவார் கும்பல் தமிழ்நாட்டுல வாயை மூடிட்டு இருந்தான். இன்னைக்கு தாராளமா திரியிறானுங்க அண்ணன் விஜய் ஆட்சியில. இதுல நேத்து அறிவு போய் போராடினார்ல, தலைமைச் செயலகத்துக்கு முன்னாடி போய் நீட் தேர்வை ரத்து செய்யணும், முதலமைச்சர் வாயை திறக்கணும். இது அறிவுடைய ஸ்டேட்மெண்ட் மட்டும் கிடையாது. டெல்லியில போராடிட்டு இருக்க தமிழ்நாட்டினுடைய மாணவர்களுடைய ஸ்டேட்மெண்டா தான். டெல்லியில பயிற்சிக்காக போயிருக்கிறாங்க. அங்க போய் போட்டித் தேர்வுகளுக்கான பயிற்சி முகாம்களை பயிற்சி மையங்கள்ல சேர்ந்து அங்க படிச்சிட்டு இருக்காங்க. அந்த மாணவர்கள் என்ன சொல்றாங்க? இந்த நீட்டு தேர்வுக்கு எதிரான ஒரு வாயை திறக்கலை தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர். இத நாம தானே முதல்ல ஆரம்பிச்சு வச்சதே. ஆனா இன்னைக்கு என்ன சூழல் தமிழ்நாட்டுல? வாய் திறக்காத பொம்மை முதலமைச்சர். மாணவர்களுடைய பிரச்சனைகளை பேச தயங்குகிற கூட்டணி கட்சிகள். ரொம்ப கேவலமா இருக்குங்க. தமிழ்நாடு ஒட்டுமொத்தமா மௌனமா இருக்கு. எங்க போய் சொல்றதுன்னு தெரியலங்க. அது அறிவு நேத்து போயிருக்கிறார். அவரை கூப்பிட்டு ஆதவர்ஜுனா பேசுறாரு.
பேசி நம்ம தம்பி தான் அப்படின்னு ஊடகங்கள்ட்ட கையை காமிச்சு விட்டு போறாரு. குறைந்தபட்ச நேர்மையோட அந்த பையன் போராடினான். அந்த போராட்டத்துல எனக்கு எந்த விதமான சந்தேகம் கிடையாது. நாம ஒரு தப்ப பண்ணிக்கிட்டே இருக்கோம். நம்ம பக்கம் நிக்கிற எல்லாரையும் அடிச்சு எதிர்பக்கம் தள்ளிக்கிட்டே இருக்கும். நீட் தேர்வு வேணான்றது அவங்க ஸ்டாண்டர்ட்னா அவன் நம்ம ஆளு. அங்க போய் நாடகம் நடிக்கிறான், அதெல்லாம் எழுத வேண்டிய அவசியம் நமக்கு இல்ல. அறிவு அங்க போய் ஒத்தையா போய் போராடுறான் அப்படின்னா அவனை கூப்பிட்டு பேசுறாங்கன்னா அங்கேயும் அவன் வலியுறுத்தி சொல்றான். என்ன சொல்றான்? நீட்டை ரத்து பண்ணணும், அதுக்கான சட்ட நடவடிக்கைகளை மேலும் தொடரணும். அதே போல மாணவர்களுக்கு எதிரான இந்த அடக்குமுறையை கேள்வி கேட்கிறோம். அங்கேயும் பதிவு பண்ணிட்டு தான் புள்ள வெளியே வந்திருக்கு. உடனே தூக்கி நம்ம லெப்ட்ல தட்ட வேணாம்னு நான் கேட்டுக்கிறேன். ஏன்னா நம்ம கூடாரத்துக்குள்ள இருக்கிறவங்களை காலி பண்ணிக்கிட்டே இருந்தோம்னா தனியா நம்ம தான் நிப்போம். நம்ம கருத்தியலோட ஒத்து வர யாரா இருந்தாலும் அவன் ஒரு போராட்டத்துக்கு மட்டும்தான் வரவனா இருந்தாலும் அவன் அரவணைச்சு போறது சரி. இதுல ராஜ்மோகன் மிரட்டல் விட்டுருக்காரு. கல்வித்துறை அமைச்சர் ராஜ்மோகன் மிரட்டல் விட்டுருக்காரு. எனக்கு தெரிஞ்ச வேணுங்கெல்லாம் ஒரு முறை கூட ரோட்ல உட்காந்து போராடி நான் பார்த்தது இல்ல. இந்த கட்சிக்காரனுங்க லாட்டரி டிக்கெட் விற்கிறது, கள்ள டிக்கெட் விற்கிறது, பிளாக்ல டிக்கெட் வித்து காசு சம்பாதிக்கிற கும்பல் இன்னைக்கு ஆட்சி அதிகாரத்துல உட்கார்ந்துகிட்டு வீதியில, அதாவது பர்மிஷன் வாங்காம நீங்க போராட்டம் செய்தால் அது பொதுமக்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்தினால் நாங்க கைது பண்ணுவோம்ன்றப்பல ராஜ்மோகன்லாம் அப்படி போராடி கிழிச்சவரு, இறங்கி களத்துல அப்படி கதர்னவரு. ஒரு போராட்டம் இந்த கும்பல் யாராவது பண்ணிருக்கா? ஒரு போட்டாவை நீங்க காட்டுங்க பாக்கலாம். அரசியல் கட்சி ஆரம்பிச்ச பிறகு டம்மியா தெரிஞ்ச அத்தனையும் ஒண்ணு சேர்ந்துகிட்டு காசை கொடுத்துக்கிட்டு இன்ஃபுளுயன்சர் வச்சுட்டு ஒரு மார்க்கெட்டை செட் பண்ணி இங்க ஆட்சி அதிகாரத்துல வந்து உட்கார்ந்துகிட்டு போராட்டத்தை இழிவுபடுத்திட்டு இருக்கீங்க. இல்ல நான் இன்னொரு கேள்வி கேட்கிறேன். மின்சாரம் இல்ல, குடிதண்ணீர் இல்ல, மக்கள் ரோட்டை மறிக்கிறாங்க. உங்களுக்கு முதுகெலும்பு இருந்தா அந்த மக்களை கைது செய்து பாருங்க. தமிழ்நாட்டோட ஒரிஜினல் முகத்தை நீங்க தெரிஞ்சுப்பீங்க. ஒரிஜினல் முகத்தை தெரிஞ்சுப்பீங்க. இப்பயே தமிழ்நாடு உங்களுக்கு எதிராக திரும்பிருச்சு. ஒரிஜினல் முகத்தை பாப்பீங்க. என்ன நியாயம்? நேத்து எஸ்எஃப்ஐ பசங்களும் மாணவர் பெருமன்றத்தினுடைய பசங்க, கம்யூனிஸ்ட் இயக்க தோழர்கள் அவ்வளவு போராட்டம் நடத்திருக்காங்க. நாய் மாதிரி பிடிச்சு இழுத்துட்டு போறீங்க. என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க? இந்த மிரட்டல் உருட்டல்லாம் முதல்ல இந்த அரசு கைவிட வேண்டும். இதெல்லாம் எங்க கிட்ட வச்சுக்க கூடாது. தாவேகா ஒரு கண்டன அறிக்கை வெளியிடணும் டெல்லியில இருந்து நம்ம பிள்ளைங்க கேட்டுட்டு இருக்காங்க. ஆனா நேற்று ராகுல் காந்தி கைது செய்யப்பட்டதை கண்டிக்கிறேன்னு போடுறாங்க. ஒரு அறிக்கை வெளியே வருது. தமிழக வெற்றி கழக சார்பா ராகுல் காந்தியை கைது செய்ததை கண்டிக்கிறோம். நல்லது, யார கைது செய்யப்பட்டாலும் கண்டிக்கிறது நல்லது. ஆனா அங்க நாயா அடிச்சு இழுத்துட்டு போனாங்களே நம்ம குழந்தைங்கள, அதுக்கு சூடு சொரணை யாராவது இருக்கிறவங்க, அரசியல் அதிகாரம் கொண்டவங்க அதை கேள்வி கேட்பாங்களா இல்லையா? ஒரு அரசுக்கு பொறுப்பு இருக்கா இல்லையா? இந்த அரசு பொறுப்போட கேள்வி கேட்கணுமா இல்லையா? வாயை திறக்கலையே, ஒரு கண்டன அறிக்கை கொடுக்கலையே. அந்த மாணவர்கள் தாக்கப்பட்டதுல பல பேர் கோமா ஸ்டேஜ்ல இருக்காங்களே, கடுமையான காயங்களோட பெல்லட் குண்டுகள் அடிபட்டு பல பேர் ஹாஸ்பிட்டல்ஸ்ல இருக்காங்களே. அப்ப இதுக்கு நாங்க பாஜகவை எதிர்க்க மாட்டோம். இதுக்கு பின்னாடி இருக்கிற அரசியல் என்னங்க? நீங்க ராகுல் காந்தியை ஏத்து அவரை ஆதரிச்சு அறிக்கை வெளியிடுறீங்க. ஆனா அதுல ஒரு இடத்துல கூட பாஜகன்னு வரலையே. அப்ப என்ன அர்த்தம்? பாஜகவுக்கு மண்டியிட்டு படுத்திருக்கிறார் விஜய். பாஜகவுக்கு தூசி தும்பு படாம தட்டி கொடுத்துட்டு இருக்காரு. ஒரு வார்த்தை கூட பாஜகவை தட்டி கேட்க முதுகெலும்பில்லை. போராட்டம் நடத்திய மாணவர்களை கைது செய்வோம், எங்களை கேட்காம போராட்டம் நடத்தக்கூடாது. பொதுமக்களுக்கு இடையூறா இருந்தா நாங்க கைது செய்வோம். கைது செய்து பாரு. நேத்து நேரம் நீங்க எல்லாம் அரசியலுக்கு வந்தவனுங்க, கைது செய்ப்பாரு. அப்ப போய் சரணடைஞ்சிருச்சு. கொள்கை எதிரிகிட்ட சரணடைஞ்சிருக்கு விஜய் ஆட்சி. இதெல்லாம் மக்கள் தெரிஞ்சுக்க கூடாதுன்னு தான் ரீல்ஸ போட்டு எல்லாத்தையும் மறைச்சிட்டு இருக்கு. எத்தனை நாள் ரீல்ஸுக்கு பின்னாடி உண்மையை மறப்பீங்க? ரீல்ஸ போட்டு எத்தனை நாள் உண்மையை மறப்பீங்க? இன்னைக்குதான் அம்பலப்பட்டு போய் நிக்கிறீங்களே. ஒரு வார்த்தை பாஜகவை எதிர்க்க உங்களுக்கு முதுகெலும்பு இல்லையே. அதுல ராஜ்மோகன் சொல்றாரு, திடீர் தூண்டுதல் பேர்ல மாணவர்கள் போராடுறாங்க. ராஜ்மோகன், நாங்கெல்லாம் போராட்ட களத்துல இருந்தது உனக்கும் தெரியும். மாணவர் சங்கத்துல வளர்ந்தாலும் 19 வயசுல இந்த பிள்ளைங்க அரசியல் அறிவோடு தெளிவோடு யார் தூண்டுதலுக்கும் அப்பாற்பட்டு களத்துல நிக்கிறவங்க, அரசியல் தெளிவுள்ளவர்கள். இந்த தூண்டி விட்டு போராட்டம் பண்ணாங்கன்ற விஷமத்தனமான பிரச்சாரத்தை நிறுத்திக்கங்க. அதுல கூடுதலா இன்னைக்கு ஒண்ணு நடக்குது. 30 ரெஜிமெண்ட் இறக்கிருக்காங்க துணை ராணுவ படை. 30 நேத்தே பாஜக காரனும் ஊடுருவி அடிச்சான். RSS காரன் சங்க பரிவார் கும்பல் ஊடுருவி அடிச்சான். இன்னைக்கு 30க்கு மேற்பட்ட ரெஜிமெண்ட் இறக்குறாங்க, துணை ராணுவ படைப்பிரிவை இறக்குறாங்க. ஒரு 4 நாளைக்கு முன்னாடியே அவரை சோனம தூக்கிட்டு போய் ஹாஸ்பிட்டல்ல சேர்த்த உடனே அன்றிரவே அங்க தங்கியிருந்த மாணவர்கள் அவருடைய உடைமைகள், அவருடைய லேப்டாப்ஸ் உட்பட அங்க இருந்த மைக்கு செட்டு அத்து இதுன்னு அம்புடைய அள்ளிட்டு போயிருச்சுமா ஒன்றிய அரசு. மாணவருடைய லேப்டாப் உட்பட அம்புடைய அள்ளிட்டு போயிருச்சு. இன்னைக்கு என்னன்னா 30 ரெஜிமெண்ட் எக்ஸ்ட்ரா இறக்குறாங்க. அப்போ மாணவர்களை ஒடுக்கி மொத்தமா அழிப்பதற்கான வேலையை பாக்குறாங்க. அடிச்சு கொன்னு மிரட்டுறதுக்கான வேலைகளை இறக்கி இருக்கிறாங்க பாஜக கும்பல். சினிமாக்காரர்கள் சபனா ஆஸ்மி அம்மா அவங்க முதல்ல போய் உட்கார்ந்து இருக்கிறாங்க. இடதுசாரி தலைவர்கள் முதல்ல போய் உட்கார்ந்து இருக்கிறாங்க. பிரகாஷ் ராஜ் நேத்தெல்லாம் போய் கொசு கடியில அங்க படுத்து கிடக்குறாரு தரையில விரிச்சு.
அதே போல கேரள நடிகர்கள், அதுலயும் மின்னல் முரளியில நடிச்ச நடிகர் டொவினோ தாமஸ், அவர் என்ன சொல்றாருன்னா, நம்ம குழந்தைங்க போராட்டத்தை ஒடுக்குவது எதிர்காலத்தையே ஒடுக்கிறதுக்கு சமானம். அறவழியில போராடுறவர்களை ஒடுக்கினால் நாங்கள் அவர்கள் பக்கம் நிற்போம். அறவழியில் போராடுகிறவர்களுக்கு எங்களுடைய சப்போர்ட் எப்பவுமே இருக்கும்னு ஒன்றிய அரசை ஏற்று குரல் கொடுக்க முடியுது ஒரு நடிகரால. நாளைக்கு பிரச்சனை வரும், படம் நடிக்க விட மாட்டான், நம்ம ரைடு வரும், இதெல்லாம் பயப்படாம ஒரு நடிகர் நின்று அடிச்சு ஆடிக்கிட்டு இருக்காங்க இங்க. ஆனா நடிச்சு 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 ஆட்சிக்கு வந்துட்டு ஒண்ணு படுத்திருக்கு. இதுக்கு இடையில லண்டன்ல இருந்து வந்த ஸ்டாலின் அவர்கள் அறிக்கை வெளியிட்டு இருக்காங்க. இதுக்கு முழுமையான தீர்வு இந்த நீட்டை ஒழித்தாக வேண்டும், மாணவர் போராட்டத்துல நம்ம சப்போர்ட் பண்ணணும் நிறைய பேசி அவர் ஒரு அறிக்கை வெளியிட்டு இருக்காரு. இங்க இருக்கிற அரசு வாய மூடிட்டு இருக்கு, முதுகெலும்பற்றதா இருக்கு, பாஜகவுக்கு பல்லக்கு தூக்குகிற கும்பலாக இருக்கிறது. பாஜகன்னு வாயில சொன்னா கூட நடுங்கி போற ஒரு கூட்டமாக அது இருக்கு. ஆனா தமிழ்நாட்டின் அரசியல் பாஜகவை அடிச்சு ஓட விட்ட அரசியல். தப்பான கையில கொடுத்துனீங்க தோழர்களே, தப்பானவங்க கையில ஆட்சி இருக்கு. ஆட்சி அதிகாரம் போராடுகிறவர்களை ஒடுக்க தயாரா இருக்குன்னா நீங்க எங்க கொண்டு வந்து நிப்பாட்டி விட்டீங்கன்னு பாருங்க. சப்போர்ட் பண்ணி நிக்கிற அத்தனை பேர்ட்டையும் நான் கேட்கிறேன், எங்க கொண்டு வந்து தமிழ்நாட்டினுடைய மாநில சுயாட்சி உரிமைகள்லாம் கொண்டு வந்து நிப்பாட்டிருக்கீங்க. நேத்து கைது செய்யப்பட்டு இருக்காங்க நம்ம பிள்ளைங்க, இன்றைக்கும் தொடர்ந்து போராடிட்டு இருக்கு தமிழ்நாடு. உங்க அதிகாரம், உங்க அரசியல், உங்க திமிரான பேச்சு, உங்க மிரட்டலுக்கெல்லாம் எங்க பிள்ளைங்க அடங்காதுங்க. ஒருபோதும் நாங்க அடங்கி நிக்க மாட்டோம். எதையும் எதிர்கொள்ள தமிழ்நாட்டுல தயாரா இருக்கும்.